விவோ Y91 மாடலுக்கு நம்ம ஒரு டிஸ்பிளே மாற்றுறது, அதாவது காம்போ மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். Y91, 93, 95 மூணுமே ஒரே டிஸ்பிளே, 3 மாடலுக்கு சூட் ஆகும். சிம் ட்ரே ஃபஸ்ட்டு கழட்டிடணும். சிம் ட்ரே எங்கே கழட்டுறீங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஓப்பனர். இந்த மாடல் கீழே ஸ்க்ரூ இருக்காது. ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடையாது. டிஸ்பிளே கலெக்டருக்கு டிஸ்பிளே கனெக்டர் இங்கே இருக்குது, பேட்டரி கனெக்டர் இங்கே இருக்குது. இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கழட்டணும். இந்த 3 ஸ்க்ரூஸ் கழட்டிட்டாலே இந்த பிளேட் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பேட்டரி கழட்டுறோம். இந்த மாடலுக்கு ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப் வந்து போர்டுக்கு அடியில் வந்துடும். அதுக்கப்புறம் இதுதான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு, இதை கழட்டிடுறோம். இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிப் வந்து இந்த பேட்டரிக்கு அடியில் தான் போகும், அதனால் பேட்டரி கழட்டணும். நான் சொன்ன மாதிரி ஓப்போ, விவோ, ரியல்மிக்கு இதே மெத்தேடு தான். லைட்டாக இந்த க்ரீன் கலர் பேப்பர் பிடிச்சி இழுத்திங்கன்னா பேட்டரி தனியாக வந்துடும். பேட்டரி இப்படி பெண்டாக இருக்கும். உங்கள்கிட்ட ரோலர் இருந்தால் ரோலர் வச்சு உருட்டிக்கிங்க, இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக்கு வச்சுட்டு மெதுவாக அப்படி கொண்டு போனீங்கன்னா கீழே எதுவும் ஓட்டையாக இருக்கக்கூடாது பேட்டரி. அவ்வளோதான், பேட்டரி வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. மெயினாக ஒரு ரோலர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நான் வீட்டில் வச்சு வீடியோ போகிறனால ரோலர்லாம் கடையில் இருக்குது. இது பேட்டரி வந்து நார்மல் பொசிஷனுக்கு போயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி மாடலில் பேட்டரி வந்து டியூசரோ ஸ்க்ரூ வச்சு இப்படி நம்பினீங்க அப்படின்னா பேட்டரி ஓட்டையாச்சுன்னா வெடிச்சிடும். இந்த மாடல் பொறுத்தவரைக்கும் பேட்டரி ஈஸியாக கழட்டுறதுக்கு ஜஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு இழுத்திங்கன்னா இது கழட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பிளைடு வச்சு இந்த பேப்பரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தூக்குனது கழட்டு வந்துடும். ஜஸ்ட்டு கேப்பை கொண்டு வந்து பிளாஸ்டிக் அட்டையில் ஓப்பனர் வச்சு மெதுவாக நம்பினால இது கிளியராக வந்துடும். ஏற்கனவே கழண்டு தான் நிற்கிது. இந்த மாடல் பொறுத்தவரை டிஸ்பிளே வந்து ரொம்ப ஈஸியாக கழட்டு தான் நிற்கிது. கீழே விழுந்த செட்டு இல்லை வேறு செட்டு கழட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஹாட் கன் இருந்ததுன்னா லைட்டாக ஹாட் கன்னை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி இந்த கார்னர் ஃபுல்லாக லைட்டாக ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளைடை வச்சு நம்பினீங்கன்னா அதுவாக கழட்டு வந்துடும். ஹாட் கன் இல்லைனாலும் இது போன காம்போ தான். லைட்டாக பிளைடை வச்சு நம்பி பிளாஸ்டிக் அட்டை விட்டு எடுத்துக்கலாம். அந்த டிஸ்பிளே கழட்டிட்டேன். மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பழைய போன டிஸ்பிளே காம்போவை கழட்டும் பொழுது அதுக்கு மேலே ஒரு சென்சாருக்கு மேலே ஒரு ரப்பர் இருக்கும். இந்த ரப்பர் மட்டும் நீங்கள் தொலையாமல் பார்த்துக்கணும்.
உடஞ்சி போன காம்போலேருந்து ஸ்பீக்கர் டெஸ்ட் கப்பை கழட்டி புதுசாக வாங்கின காம்போவில் ஒட்ட வைக்கணும். ரொம்ப அதிகமாக பேஸ்ட் போடக்கூடாது. அதிகமாக போட்டிங்கன்னா சென்சார் இந்த இடத்துல தான் வரும். இந்த இடத்துல அதிகமாக பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் சென்சார் சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடும். அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்னர் ஃபுல்லாகவே சென்டர் கேஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். சென்டர் கேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது சென்சார் ரப்பர் மிஸ் ஆகிடக்கூடாது. இதான் சென்சார் ரப்பர். சுற்றி பேஸ்ட் போட்டுக்க வேண்டியதான். பேஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கேமராலேயே சென்சார்லேயே போட்டக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பேஸ்ட் போடக்கூடாது, ஏன்னா அங்கே ஒரு சென்சார் வருது. அதிகமாக ஆச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் அந்த பேஸ்ட் காயணுங்கிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் காய்ஞ்சாலே போதும். டிஸ்பிளே கனெக்டர் எப்படி கழட்டினீங்களோ அப்படியே டைட்டாக கரெக்டான பொசிஷன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து பேட்ரி. நம்ம ஏற்கனவே கழட்டி இருந்தோம் கப்பு, அதை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுங்க.
இங்கே ஒரு பேக் டோரில் வந்து ஏதாவது பழைய ஸ்க்ரூஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ஸ்க்ரூ எதாவது இருந்ததுன்னா போட்டு அமுத்தும் போது டிஸ்பிளே உடைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு காம்போ மாட்டும் போது நீங்கள் பேக் டோரில் ஏதாவது ஸ்க்ரூ இருக்கான்னு பார்த்துக்குங்க. கரெக்டான பொசிஷனில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ப்ரெஸ் பண்ணும்போது கார்னரில் என்றைக்குமே அமுத்திடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு சென்டராக வச்சு தான் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு விரல் வச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேஸ்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. ரொம்ப அமுத்திடக்கூடாது. டூப்ளிகேட் டிஸ்பிளே ரொம்ப அமுத்திடக்கூடாது. இந்த மாதிரி மாடலில் காம்போ மாற்றுறது வந்து சேம் ஒரே மெத்தேடு தான். காம்போ மாற்றுற வீடியோ ஒரு 20 வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எனி மாடலுக்கு நீங்கள் ஈஸியாக உங்களால் காம்போ மாற்ற முடியும். அவ்வளோதான், பேஸ்ட் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு கிடைக்கிற ரப்பர் பேண்டோடைய டென்ஷனை பொறுத்து தான். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் 2 ரப்பர் பேண்ட் போடலாம். ரொம்ப டைட்டாக இருந்தால் 1 போட்டுக்கணும். அரை மணி நேரம் கழித்து இந்த ரப்பர் பேண்டை கழட்டி விட்டுரும். மேலே இருக்கிற டஸ்ட்டு பேப்பர் தான். காஞ்சதுக்கப்புறம் இதை பேப்பரை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டேன்னா வேலை முடிச்சு.